Hello everyone, welcome to Mommy's class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Basic Phonic Sounds. அதாவது most of the parentsக்கு phonics எப்படி சொல்லி கொடுக்கணும், phonicsனா என்ன அப்படிங்கிறதுல டவுட் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு இந்த phonicsஸை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்காக நம்ம குழந்தைங்களுக்கு phonics எப்படி சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி நமக்கு phonicsனால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதாவது பேரண்ட்ஸ் நாம் phonicsனால் என்ன, அது எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்ம அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நம்ம சேனல்லையுமே ஃபோனிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே இருக்குங்க, நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோனிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதோட வீடியோவும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோனிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குமே அது ஈஸியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு. ஏன்னா இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூலில் ஃபோனிக்ஸ் ரிலேட்டடாக தான் இங்கிலீஷ் படிக்கிறாங்க குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாமளே குழந்தைங்களுக்கு வீட்டில் ஃபோனிக்ஸை சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எங்கேயும் கற்றுப்பாங்க, ஸ்கூலில் போயும் கற்றுக்கும் போது அவங்களுக்கு இன்னுமே அது ஈஸியாக இருக்கும். ஸோ நாமளே சொல்லி கொடுக்கும்போது இன்னுமே அது அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ இப்போ பாருங்கள், ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸை நம்ம எப்படி பேசிக்காக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ இங்கிலீஷில் ஃபோனிக்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு லெட்டருக்குமான சவுண்ட்ஸை தான் நம்ம ஃபோனிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொரு லெட்டருக்குமே டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்கும் இங்கிலீஷில். ஆனால் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்குமே ஒவ்வொரு சவுண்டு தான் இருக்கும். அதாவது கா இருக்குன்னா அதோட சவுண்ட் வந்து கா தான், மா இருக்குன்னா அதோட சவுண்டு மா தான், மா எழுத்துக்கு அதோட சவுண்டு மா மட்டும்தான். ஆனால் இங்கிலீஷில் நமக்குள்ள இந்த 26 ஆல்ஃபபெட்ஸ், அதாவது 26 லெட்டர்ஸ் இருக்குங்களே, அதுதான் ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 26 லெட்டர்ஸ்க்கு 26 சவுண்ட்ஸ் தான் இருக்குதுன்னு நம்மளால் சொல்லிட முடியாது. ஒவ்வொரு லெட்டருக்குமே டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸை நம்ம எப்படி கற்றுக்கணும், அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதா நம்ம ஃபோனிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃபோனிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேர்டை எப்படி ரீட் பண்ணணும், ஒரு சென்டென்ஸை எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபோனிக்ஸை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு இன்னுமே பெட்டராக இருக்கும். ஒரு வேர்டு, சென்டென்ஸு, ஒரு பேராகிராஃப் எல்லாமே இங்கிலீஷில் ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபோனிக்ஸ் கற்றுக்கிற குழந்தைங்களால் சீக்கிரமாக ஒரு சென்டென்ஸை ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம ஃபோனிக்ஸ் கற்றுக்கிறது. ஸோ இப்போ ஃபோனிக்ஸில் என்னென்ன பேசிக்காக இருக்குது, என்ன சொல்லிக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், 26 லெட்டர்ஸை தான் நம்ம ஆல்ஃபபெட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 26 லெட்டர்ஸை 2 டிவிஷனாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அதாவது ஒன்று வந்து வவல்ஸ் அண்ட் ஒன் மோர் வந்து கான்சனன்ஸ். ஸோ இப்போ இந்த 26 லெட்டர்ஸில் 5 லெட்டர்ஸை வவல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 5 லெட்டர்ஸ் என்னென்னா AEIOUன்னு சொல்லுவோம். அண்ட் ரிமைனிங் லெட்டர்ஸ், அந்த AEIOU போக மீதி உள்ள அந்த 21 லெட்டர்ஸை தான் நம்ம கான்சனன்ஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இந்த வவல்ஸ்லேயே நமக்கு வந்து 2 டிவிஷன்ஸ் இருக்குது. அது வந்து ஷார்ட் வவல்ஸ் அண்ட் லாங் வவல்ஸ். ஸோ ஷார்ட் வவல்ஸில் நமக்கு 5 சவுண்ட்ஸ் அண்ட் லாங் வவல்ஸ்லேயும் 5 சவுண்ட்ஸ். ஸோ இதெல்லாமே என்னென்ன அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த பேசிக்காக என்னென்ன சவுண்ட்ஸ் இருக்குது, வவல்ஸ் என்னென்ன இருக்குது, கான்சனன்ஸ் என்னென்ன இருக்குது, வவல்ஸில் என்ன டிவிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பேசிக்காக இதை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உள்ள டாபிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், இதுதான் வந்து நம்ம வவல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது வவல்ஸில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னா AEIOU. அண்ட் இந்த AEIOUவை என்ன சவுண்டில் நம்ம ரீட் பண்ணணும். இப்போ நம்ம ABCD படிக்கும்போது எப்படி படிச்சிருப்போம்னா ABCD இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். இந்த சவுண்ட்ஸில் தான் ஒவ்வொரு லெட்டரையுமே படிச்சிருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், இது வந்து வவல்ஸில் வரும்போது AEIOUவை ரீட் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸில் நம்ம ரீட் பண்ணுறோம். அதாவது ஒன்று வந்து ஷார்ட் வவல்ஸ்ன்னு சொல்லுவோம் அண்ட் ஒன் மோர் வந்து லாங் வவல்ஸ். ஷார்ட் வவல்ஸ் அப்படின்னும் போது எப்படி ரீட் பண்ணுறோன்னா ஏயோட சவுண்ட் நம்ம வந்து A, ஈயோட சவுண்ட் A, I, E, O, A, U, A. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரியும். ஏவை ரீட் பண்ணும்போது ஏன்னு ரீட் பண்ணாமல் ஆ சவுண்டில் ரீட் பண்ணணும். அதுதான் வந்து நம்ம ஷார்ட் வவல் சவுண்டுன்னு சொல்லுவோம். ஆ, ஆப்பிள், ஆப்பிள், ஆரோ, ஆக்ஸ். ஸோ ஏ சவுண்டை ரீட் பண்ணும்போது ஆ சவுண்டில் ரீட் பண்ணுறோம். அதுதான் வந்து நமக்கு இங்கே ஷார்ட் வவல் சவுண்டு. நெக்ஸ்ட்டு ஈயோட சவுண்டை நம்ம எப்படி ரீட் பண்ணோம்னா ஏ, எல்ஃப், எக், என்வலப். ஸோ ஈயை ஏ சவுண்டில் ரீட் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு இ, இங்க், இன்செக்ட், இக்லூ. நெக்ஸ்ட்டு ஓ, ஆரஞ்ச், ஆக்டோபஸ், ஆக்ஸ். நெக்ஸ்ட்டு யூ, அம்பேர், அம்ப்ரெல்லா, அண்டர். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் சவுண்ட்ஸில் எப்படி ரீட் பண்ணணுங்கிறத நம்ம குழந்தைங்களுக்கு முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த AEIOU வவல்ஸில் நமக்கு 2 டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ். ஒன் இஸ் ஷார்ட்
vowel sound and one is long vowel sound. So இப்போ first நம்ம short vowel sound பார்த்திருக்கோம். next long vowel sounds எப்படி read பண்ணனும் அப்படிங்கறத பார்க்கலாம். long vowel soundsக்கு ஒண்ணுமே இல்லங்க. அதோட அந்த letter name தான் நம்ம long vowel soundsல read பண்ணுவோம். இப்போ இந்த letter name என்னன்னா a. அந்த a soundல தான் read பண்ணுவோம். அதுதான் வந்து long vowel sound. long soundல read பண்றது. a தான். e I o u only. ஸோ இப்போ ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இங்கே ஏ இருக்குது, இங்கே ஏபிஇ. இதை ரீட் பண்ணும்போது ஏப், ஏ சவுண்டில் ரீட் பண்ணுறோம். ஏப். ஏஞ்சல், ஏப்ரான். இ ஈகிள், ஈட், ஈசில். ஐ ஐஸ், அயன், ஐவி. ஓ ஓவல், ஓப்பன், ஓல்ட். யூ யுட்டென்சில், யூனிகார்ன், யூனிஃபார்ம். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே ரீட் பண்ணும்போது எப்படி ரீட் பண்ணுறோன்னா லாங் வவல் சவுண்டில் ரீட் பண்ணுறோம். இதுக்கு முன்னே ரீட் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் வவல் சவுண்டில் ரீட் பண்ணோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும், ஒரே லெட்டர் தான், ஆனால் அதை ரீட் பண்ணும்போது ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு சவுண்டில் நம்ம ரீட் பண்ணுறோம். அதை தான் வந்து நம்ம ஃபோனிக்ஸ்ன்னு சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. ஸோ இதை தான் வந்து நம்ம எந்த பிளேஸில் எந்த சவுண்டில் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஃபோனிக்ஸு. ஸோ நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு உங்களுக்குமே அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதாவது நாம் தெரிஞ்சுக்கிட்டோம், கான்செப்ட் என்னங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது கான்ஃபிடென்ஸாக சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஷார்ட் அண்ட் லாங் வவல்ஸோட டிஃப்ரென்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஷார்ட் அண்ட் லாங் வவல்ஸ் சொல்லி கொடுத்துட்டோம். வவல் லெட்டர்ஸில் 5 லெட்டர்ஸ்க்கு ஷார்ட் சவுண்ட் இருக்குது, லாங் சவுண்ட் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க குழந்தைங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கான்சனன்ஸ். ஸோ கான்சனன்ஸோட சவுண்ட்ஸை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணுங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ கான்சனன்ஸில் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்குன்னா 21 லெட்டர்ஸ். இப்போது இந்த AEIOU அந்த வவல் லெட்டர்ஸ்னு சொல்லுவோம். அது போக மீதி உள்ள இந்த 21 லெட்டர்ஸை தான் நம்ம கான்சனன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கான்சனன்ட் லெட்டர்ஸை எப்படி சவுண்ட்ஸை ரீட் பண்ணுறது பார்ப்போம். B பியோட சவுண்ட் வந்து நம்ம ப சொல்லணும். பால். C says க, cow. D duck. F fish. G green. H hen. J jam. K kangaroo. L lotus. M medal. N nuts. P parrot. Q question mark. R radish. S soup. T tiger. V van. W wolf. X x-ray. Y yo-yo. Z zebra. ஸோ இந்த கான்சனன்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான சவுண்ட்ஸில் ரீட் பண்ணணுங்கிறதையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டோம். ஸோ பேசிக்காக ஃபோனிக்ஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஆல்ஃபபெட்ஸ் 26 லெட்டர்ஸ். அந்த 26 லெட்டர்ஸில் நம்ம வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அண்ட் அந்த 5 வவல்ஸ்லேயே 2 டிவிஷன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் ஷார்ட் வவல் அண்ட் லாங் வவல். அந்த 5 சவுண்ட்ஸும் சொல்லி கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கான்சனன்ஸோட சவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம எப்படி சொல்லி கொடுத்துட்டோம்னா குழந்தைங்களுக்கு பேசிக்காக அந்த ஃபோனிக்ஸ் நாலேஜை நம்ம பில்ட் பண்ண முடியும். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ப்ராப்பராக சொல்லி கொடுக்கும்போது அவங்களால ஃபோனிக்ஸ்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களால இங்கிலீஷில் நல்லபடியாக ரீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.